அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றின தகவலை நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது உச்சாடன காளி உச்சாடன சக்கரத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த காளி உச்சாடன சக்கரத்தை பயன்படுத்தி நம்ம என்னென்ன விஷயங்கள் மாந்திரிய விஷயங்கள்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு சில நபர்களுக்கு பார்த்திங்கன்னா உடலில் துஷ்ட சக்திகள் இருந்து ரொம்ப போட்டு பாடாக படுத்திக்கிட்டு இருக்கும். சரிங்களா? எங்கே போய் நீங்கள் போய் கயிறு கட்டிட்டு வந்தாலும் சரி, என்ன பூஜைகள் கட்டினாலும் சரி, ஒரு சில துஷ்ட சக்திகள்லாம் என்ன செய்யாது அப்படின்னா கட்டுப்படவே கட்டுப்படாது. சரிங்களா? ஏன்னா நீங்கள் போய் பூஜை கட்டிட்டு வருவீங்க, 2 நாள் நல்லா இருக்கும், 3ஆவது நாளில் இருந்து மறுபடிக்கும் ஆரம்பிச்சிடும். அது கட்டுப்படாது. சரிங்களா? இது போல் அதெல்லாம் ஏவல் பிரச்சனையாக இருக்கும். ஏவல் பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் கட்டுப்படாது. சரிங்களா? அது போல் பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, இல்லை ஒரு உடலில் பார்த்திங்கன்னா எதிரிகள் என்ன செஞ்சுருப்பாங்கன்னா ஏவல் முறையில் ஏவி விட்டுருப்பாங்க. சரிங்களா? அப்போனா அந்த உடலில் அந்த ஏவல் இருந்துக்கிட்டு போட்டு பாடாக படுத்திக்கிட்டு இருக்கும். இது போல் துஷ்ட சக்திகள் ஒரு உடம்புல இருந்து நம்மளை சிரமப்படுத்திக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா, அந்த துஷ்ட சக்தியை பானைக்கிளை அடைக்கிற முறையும் பொம்மையில் கட்டுற முறையும் பற்றி தான் இந்த மாந்திரீக பயிற்சியில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ தொகுப்பில். இந்த முறையை அனுபவம் இல்லாதவோ யாரும் பண்ண வேண்டாம். மற்றவங்க பார்த்திங்கன்னா இந்த இப்படி விஷயம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. சரிங்களா? இந்த முறைகள் எல்லாம் பார்த்திங்கன்னா அனுபவம் இல்லாதவங்க பண்ணினீங்க அப்படின்னா, ஒரு சின்ன விஷயம் தப்பு பண்ணிட்டீங்கன்னா கூட நம்மளுக்கு பாதிப்பு நம்மளுக்கு ரொம்ப இதாக இருக்கும். சரிங்களா? அதனால் அனுபவம் இல்லாதவங்க பண்ண வேண்டாம். அனுபவம் இருக்கக்கூடியவங்க இந்த மாதிரி முறைகளெல்லாம் செயல்படுத்திட்டு வர்றவங்க இந்த முறையை தாராளமாக பண்ணலாம். சரிங்களா? இந்த முறையை எப்படி பண்ணுறது அப்படின்னா, நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கூடிய ஒரு சக்கரத்தை செப்பு தகட்டில் நீங்கள் என்ன பண்ணிக்கிங்கன்னா, இதை ஒரு எந்திரத்தை செப்பு தகட்டில் எழுதி அந்த எந்திரத்தை சுத்தி பண்ணிக்கிங்க. சுத்தி பண்ணிவிட்டு அதன் பிறகு இந்த எந்திரத்துக்கு பார்த்திங்கன்னா, நான் ஸ்க்ரீனில் கொடுத்துக்கூடிய மந்திரத்தை ஒரு 5008 மந்திர உரு இந்த எந்திரத்துக்கு கொடுத்துக்குங்க. சரிங்களா? மந்திர உரு கொடுத்து முடித்த பிறகு இந்த எந்திரத்தை அப்படியே சுருட்டிடுங்க. சரிங்களா? சுருட்டி ஒரு மஞ்சள் நூல் போட்டு கட்டிடுங்க. கட்டிட்டு ஒரு ஆணி ஒன்று எடுத்துக்குங்க. சரிங்களா? ஒரு இரும்பு ஆணி ஒன்று எடுத்துக்குங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு பொம்மை ஒன்று செஞ்சுக்குங்க. சரிங்களா? இப்போ ஒரு பேய் பிடிச்சவங்க ஒரு துஷ்ட சக்தி உடலில் இப்போ ஆண் உடலில் இருக்காங்கன்னா ஆண் உருவம் போல் நீங்கள் செஞ்சுக்குங்க. பெண் உருவம் இருக்காங்க அப்படின்னா பெண் உருவம் போல் பச்சரிசி மாவுலேயே செஞ்சுக்குங்க. சரிங்களா? பச்சரிசி மாவுலேயும் செய்யலாம், இல்லை ஒரு மரத்திலான பொம்மையிலையும் நம்ம செய்யலாம். சரிங்களா? 2 முறையிலையுமே நம்ம செஞ்சுக்கலாம். இதே போல் செஞ்சுக்கிட்டு நீங்கள் யாருக்கு துஷ்ட சக்தி உடலில் பாதிப்படைஞ்சிருக்காங்களோ அவங்கள கிழக்கு திசை நோக்கி உட்கார வச்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை நீங்களுடைய வேப்ப கட்டை இருக்குது பாருங்கள், வேப்ப மர குச்சி, அந்த குச்சியை நல்லா என்ன செஞ்சுங்கன்னா ஒரு 2 அடிக்கு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இல்லைனா புளிய மர குச்சியோட எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அந்த குச்சி முழுவதும் மஞ்சள் தடவி என்ன செஞ்சுக்குங்கன்னா, அந்த குச்சியை யார் ஏவல்னாலேயோ துஷ்ட சக்தினாலேயோ பாதிப்படைஞ்சிருக்காங்களோ அவங்க தலையில் அந்த குச்சியை வச்சுக்கிட்டு நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கூடிய மந்திரத்தை ஒரு 108 தடவை அவங்களுக்கு உரு கொடுங்க. உரு கொடுத்து முடித்த பிறகு அந்த குச்சியை வச்சுருங்க. அதன் பிறகு என்ன பண்ணுங்க அப்படின்னா, அவங்களுடைய உச்சந்தலை முடியை என்ன செய்யுங்கன்னா எடுத்து அப்படியே கட் பண்ணி அந்த முடியை அந்த ஆணியில் அப்படியே என்ன செஞ்சிடணும்னா, அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே அந்த முடியை என்ன செய்யணும்னா ஒரு 11 சுற்று அந்த முடியை 11 சுற்றுங்க. சரிங்களா? 11 சுற்றுங்க. இல்லைனா அந்த ஆணியோட சேர்த்து கட்டிடுங்க. ஒரு கருப்பு நூலை போட்டு என்ன செஞ்சுருங்கன்னா அந்த முடியை கட்டிடுங்க. கட்டிக்கிட்டு அந்த ஆணி என்ன செய்றீங்கன்னா, அந்த பொம்மை இருக்குது பாருங்கள், அந்த மாவு செஞ்சு வச்சுருக்கீங்கள பொம்மை, அந்த பொம்மையில் அந்த ஆணி என்ன செஞ்சுக்குங்கன்னா அப்படியே சொருகிட்டு அந்த பொம்மையை அப்படியே ஒரு மண் சட்டியில் போட்டு என்ன செஞ்சுக்குங்கன்னா அதனுடைய வாயில் பகுதியை ஒரு கருப்பு துணியில் கட்டி அந்த பானையை கொண்டு போய் மயானத்தில் கொண்டு போய் பிதைச்சிட்டிங்க அப்படின்னா, அது ஏவலாக இருக்கட்டும், துஷ்ட சக்தியாக இருக்கட்டும், எப்பேற்பட்ட சக்தி உடலில் இருந்தாலும் அந்த சக்தி அந்த இடத்துல கட்டுப்பட்டு போயிடும், அந்த பானைக்குள்ளே கட்டுப்பட்டு போயிடும். சரிங்களா? ஒரு சில ஆண்மக்கள்லாம் போட்டு என்ன தான் விரட்டுனாலும் சக்கரத்தை கட்டி விட்டாலும் வந்துக்கிட்டே இருக்கும். இது போல் நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா அந்த பானைக்குள்ளே அந்த ஏவல் கட்டுப்பட்டு போயிடும். அது என்ன செய்வனையாக இருந்தாலும், ஏவலாக இருந்தாலும், பில்லி சுனியமாக இருந்தாலும் அந்த பானைக்குள்ளேயே கட்டுப்பட்டு போயிடும். சரிங்களா? இது பார்த்திங்கன்னா எப்பேற்பட்ட ஏவல்களையும் துஷ்ட சக்திகளையுமே கட்டக்கூடிய முறை. சரிங்களா? இந்த முறையை நீங்கள் அனுபவம் உள்ளவோ செஞ்சீங்க அப்படின்னா எப்பேற்பட்ட ஏவல் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, துஷ்ட சக்திகள் பிடிச்சிருந்தாலும் சரி,
ஒரு அந்த பானையில் கட்டுப்படுத்திய உடனேயே அது கட்டுப்பட்டு போயிடும். சரிங்களா? அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான முறை இது. சரிங்களா? இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சிவரத்ன மகாகாளி அருள்வாக்கு பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அதே போல் நம்மளுடைய சிவரத்ன மகாகாளி அம்மன் அருள்வாக்கு பீடத்தில் பார்த்தீங்கன்னா காளி தீட்சையும் கருணை எச்சினியை வைத்து குறிச்சொல் முக்காலம் அறிந்து குறிச்சொல்லக்கூடிய மாந்திரீக பயிற்சியும் வந்து உங்களுக்கு கற்றுத்தரப்படுகிறது. இந்த மாந்திரீக பயிற்சியில் நீங்கள் கலந்துக்கிறோன்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி அதற்குண்டான டீட்டெயிலை கேட்டு தெரிவித்து நீங்கள் என்ன பண்ணிக்கிறலாம், நம்மள்கிட்ட மாந்திரீக பயிற்சியில் கலந்துக்கிறலாம். சரிங்களா? நன்றி, வணக்கம்.